ஐபிஎஸ் ஆபீசரை குத்துனது வேற ஒரு ஆள். எனது கட்சிக்காரர் சஞ்சீவ் ஐபிஎஸ் ஆபீசரை காப்பாத்தத்தான் போனாரு. என்னோட வாதம் எல்லாம் சஞ்சீவ் நிரபராதி. தேங்க்யூ யுவர் ஆனர். சைலண்ட் சைலண்ட் சைலண்ட். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குஞ்சிதபாதம். சார் 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 ஜட்ஜா இன்னும் போகலையா அவரு? எச் யுவர் ஆனர். உங்களுக்கு யாரையாவது குறுக்கு விசாரணை பண்ணணுமா? ஐயோ என்னையா நீ? திஸ் டைம் ஆல்சோ நோ கொஸ்டின் யுவர் ஆனர். அட பாவி, ஹே குஞ்சித பாதம், வெயிட் வெயிட்னு சொல்லி கடைசில எங்களுக்கே ஆப்பு வச்சிட்டியா? இந்த வழக்கில் போலீஸ் அதிகாரியை கொன்றது யார் என்று நிரூபிக்கப்படாததால் இந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன். என்ன பி, உங்க அத்தை போட்ட போர்ல ஜட்ஜையா கேஸையே ஒத்தி வச்சிட்டாரு. ஹே ஸ்ரீஜா, இந்த வக்கீல் நம்மள சிரிச்சே ஏமாத்திட்டாண்டி. அந்த வக்கீல் எங்கன்னு மட்டும் பாருமா. அவனை தாண்டி தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க போனான்னு தெரியல. சரி வா, வெளியே போய் தேடலாம் வா. சொல்லையா நம்ம கிட்ட 5 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நம்மள ஏமாத்திட்டான் அந்த வக்கீல். அவன் மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அவன் சங்க கடிச்சு துப்பிடுவேனா. அப்பா எல்லாரும் போயிட்டாங்க. ஐயோ, இவளுக்கு நிக்கிற ஆளுங்களே இந்த பக்கமா போயிடலாம். ஐயோ, இந்த பக்கம் அந்த லட்சுமி பிசாசு, இந்த பக்கம் பூதேவிங்க. என்ன பண்றது? எப்படியாவது தப்பிக்கணுமே. ஐயோ, என்ன சார்? பேப்பர் கொடு. இது போன வார பேப்பர் சார். மறைக்கிறது போன வாரம் இந்த வாரம். போயா சார், பேப்பர் தலைகீழா இருக்கு சார். என் நிலைமையே தலைகீழ் போயிட்டு இருக்கு. போயா போயா. அப்படியே போயிடணும். ஐயோ 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 ஐயோ, இதுக்கு நின்றுகிட்டு இருக்குங்களே. பேப்பர் படிக்கிற மாதிரி போயிடணும். அவங்க அந்த பக்கம் பார்க்கும்போது. இந்த டிக்கிய நான் எங்கேயோ பாத்திருக்கேனே. ஓ, குஞ்சித பாதமா? யோ நில்லியா. ஐயோ, இவளுங்களுக்கு பயந்துதானே ஒரு பக்கோட கூட சாப்பிடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த தண்டாளிக்கு பாத்துட்டாளுங்களே. ஏதாவது சொல்லி சமாளிப்போம். நீங்க இங்க இருக்கீங்களா? வர ஏதாவது சொல்லி சமாளிப்போம். எங்க போயிருந்தீங்க நீங்க? நான் உங்களை எங்கெல்லாம் தேடாத இடம் கிடையாது. நான் உங்களை ஒவ்வொரு ரூமா தேடி ஜட்ஜ் ரூம் வரைக்கும் போயிட்டேன். உங்ககிட்ட வந்து பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணணும்னு. என்ன பார்க்க பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு இருந்தீங்களா? வாய மூடு. நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஏன் சார், கேஸ் நடக்கும்போது நீங்க நிறைய பாயிண்ட் எடுத்து பேசுவீங்கன்னு பார்த்தா கடைசி வரைக்கும் வாயை திறக்கல.
ஏய் சிரிக்காம பேசியா? அது ஒண்ணும் இல்லம்மா, அங்க கோர்ட்ல ஜட்ஜு பேசி மத்தவங்க எல்லாம் பேசுறத கண்ணை மூடி அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ, ஆர்குமெண்ட்ல அப்சர்வ் பண்ணேன்னு போய் சொல்றியா? தூங்கிட்டயா நீ? யோவா, இத பாருமா, பாயா போயான்னு எல்லாம் பேசாத, அப்புறம் நடக்கிறதே வேற. ஏய் அப்படிதான் பேசுவேன். இது மரியாதை. ஐயோப்பா, ஏன்னா வாடா போடான்னு கூப்பிடுறது ஒரு ஊடல், அது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு. நீ கோர்ட்ல வெளியில இருந்து பேசுறத உள்ள ஒரு 5% பேசியிருந்தா கேஸ நம்ம ஜெயிச்சிருக்கலாம்யா. ஜட்ஜ் அத்தனை தடவை கேட்டுட்டு இருக்காரு, வாய திறந்தியா நீ? அதான் பேச வேண்டிய இடத்துல எல்லாம் விட்டுரு, மீதி எல்லா இடத்துலயும் நல்லா வக்கனையா பேசு. உன்ன போய் பெரிய வக்கீல் நம்பணும் பாருங்க. அப்படி எல்லாம் பேசாதீங்க, நான் ஒன்னும் கோர்ட்ல சும்மா இல்ல. ஆமா, என்ன பண்ணிட்டு இருந்த? நல்லா பக்கோடா தின்னுட்டு இருந்தல. நீங்க வெளியில நடக்கிறத மட்டும் தான் பாத்துட்டு இருந்தீங்க, உள்ள என்ன நடக்குதுன்னு நீங்க பாக்கல. நான் பாயிண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். இத பாருமா, நான் சகுனியும் சாணக்கியும் சந்தனமா அரைச்சவன். லட்சுமி பொண்ணு மாதிரி எல்லாத்துக்கும் பேசுறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லம்மா, நானும் பேசிடுவேன். ஆனா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி ஒரே பாயிண்ட் அப்படியே ஜட்ஜே வெலவெலத்து போடும். இன்னைக்கு எல்லா பாயிண்டையும் அப்சர்வ் பண்ணிட்டேன். அடுத்த ஹியரிங்ல பாருங்களேன், சும்மா அப்படியே பிச்சு 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 எடுத்துருவேன். நிச்சயமா அந்த ஆளுக்கு தூக்கு நிச்சயம். கிழிச்ச. அடுத்த ஹியரிங்ல லக்ஷ்மி பேசுறத வாய பொளந்துக்கிட்டு பேனு வேணா நல்லா பாப்பேன். இந்த பாருமா, இந்த மாதிரி கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. வேணும்னா நீங்க கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிங்க. ஏய் குடியா, அட்வான்ஸ் திருப்பி குடியா, திருப்பி குடியா. ஐயோ, அதோ பாவி திருப்பி குடியா, பணத்தை எடியா ஃபர்ஸ்ட். நான் உங்ககிட்ட பேசல, நீ சொல்லுமா, நான் உங்க பொண்ணுகிட்ட பேசுறேன். இத பாருமா ஸ்ரீஜா, இந்த டெல்லியில லட்சுமி எதிர்த்து வாதாடுறதுக்கு யாருமே கிடையாது. லட்சுமிங்கிற பேரை சொன்னாலே சிங்கத்தை கண்டா மாதிரி பொடலி காலில் படம் ஓடிய போயிடுவாங்க. நான் ஒத்தந்தான் இதை செய்ய முடியும். சோ என்ன நம்பி நீங்க கேஸ கொடுத்தீங்கன்னா சஞ்சீவ தூக்குல தொங்க வைப்பேன். அப்படி இல்லைன்னா இப்பவே வாங்கிங்க 5 லட்சம் அட்வான்ஸ் பிசாத்து, இல்லாட்டி இப்ப தூக்கி அடிக்கிறேன். ஏய், எங்களுக்கு பணம் தயா வேணும், ஃபர்ஸ்ட் காசை எடு. இத பாருங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நான் உங்ககிட்ட பேசல. ஸ்ரீஜா மேடம், நீங்க யோசிச்சு சொல்லுங்க. மா சும்மாரு, கேட்டுக்க. அந்த சஞ்சீவ் தூக்குல தொங்கணும், அதுதான் எங்களுக்கு வேணும். அப்ப அமைதியா இருங்க. உங்க அக்காவையும் அம்மாவையும், அக்கா தங்கச்சி மாதிரியா இருக்கீங்க, அமைதியா இருக்க சொல்லுங்க. அப்புறம் இந்த கேஸ அப்சர்வ் பண்றதுக்கு இன்னும் மேல எனக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் வேணும். அதை என் அக்கவுண்ட்ல போடுங்க. நான் கேஸ ஒரு வழியா ஆக்கிடுவேன். என்ன நம்புங்க. சரி சார், நான் கேஷ் போட்டுடுறேன். சிந்தாமணி மேடம், என்ன? சிரிச்சாதான் அழகா இருக்கீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க கோவப்பட்டா இன்னும் அழகா இருக்கீங்க, செக்கச்சவந்து தாமரை மாதிரி. ஊடல் ஊடல் ஊடல். ஐயோ, தொலை எழுத்து விளக்க வந்து பொட்ட கொஞ்சம் கேக்குதா? என்ன ஸ்ரீஜா, இந்த வக்கீலுக்கு ஆல்ரெடி நம்ம கொடுத்த பணமே வேஸ்ட் நினைச்சிட்டு இருக்கோம், நீ இன்னும் இவனுக்கு பணம் தரேன்னு சொல்லிட்டு இருக்க. வேற என்னமா பண்றது? இனிமே வேற வக்கீல்ல நம்மளால பார்க்க முடியாது. எனக்கு அந்த சஞ்சீவ்க்கு தூக்கு தண்டனை கிடைச்சாகணும். அடுத்த ஹியரிங் வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். நமக்கு வேற வழியே இல்ல. ஐயோ, பணம் எல்லாம் அப்படி வீணா போகுதே. இவ வேற அவனை நம்பி தொலைறா. என்ன யோசிக்கிற? தண்டத்துக்கு இவனுக்கு பணம் கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். சரி வா. அத்தை, சஞ்சீவ் சீக்கிரமா ஜெயில இருந்து வெளியே வந்துருவாருன்னு எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு அத்தை. கோர்ட்ல உங்க ஆர்குமெண்ட் சூப்பரா இருந்துச்சு. இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன், இன்னும் போக போக பாரு, கண்டிப்பா அவன் வெளியில வந்துருவான். என் புருஷனை ஏன் கண்ணு முன்னாடியே
கத்தியால குத்துனவன காப்பாத்த பாக்குறீங்களா? நீங்கெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க. இத பாருங்க, கோவப்படாதீங்க. சஞ்சீவ் உங்க ஹஸ்பண்ட கத்தியால குத்துனத பார்த்தேன்னு சொல்றீங்கல்ல, உன் ஹஸ்பண்ட குத்தும் போது பாத்தியா இல்ல கத்திய உருவும் போது பாத்தியா? நல்லா நிதானமா யோசனை பண்ணு. அப்பதான் உண்மை என்னன்னு உனக்கு புரியும். நீங்க கோர்ட்ல உள்ளவங்களை குழப்பின மாதிரி என்னையும் குழப்ப பாக்குறீங்க. என் ஹஸ்பண்ட கத்தியால குத்துனது அந்த சஞ்சு தான். என் கண்ணால நான் பார்த்தேன். என் புருஷனை கொண்ட சஞ்சுக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன். கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். மேஹர், சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேஹர். அபி விடு, மெஹருக்கும் ஒரு நாள் உண்மை புரியும். அம்மா, நீங்க சொன்னதை செஞ்சிட்டீங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ்மா. அம்மாவுக்கு புள்ள தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அம்மா, நான் சிங் சாரை கொலை பண்ணலன்னு எல்லார்கிட்டயும் சொல்லி பார்த்தேன். கத்தியும் பார்த்தேன், கெஞ்சியும் பார்த்தேன். ஆனா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்கம்மா. ஆனா இப்ப எல்லாரும் நம்புவாங்க. ஏன்னா நீங்க தான் அந்த ரூம் பாய் பொய் சாட்சி சொன்னான்னு எல்லாரும் சொல்ற மாதிரி உடைச்சு எரிஞ்சிட்டீங்களேம்மா. சஞ்சீவ், பொய் சாட்சிய உடைச்சா மட்டும் பத்தாது. நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கணும்னா அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கணும். உனக்கு யார் மேலயாவது சந்தேகம் இருக்கா? அம்மா, சொல்லு சஞ்சீவ். நான் தங்கியிருந்த ஹோட்டல் வாசல்ல வச்சு சிங் சார் ஒருத்தன் கொல்ல வந்தான். அப்போ அவன் கூட சண்டை போட்டு நான் காப்பாத்திட்டேமா. ஆனா அவன் கொண்டது கூட சான்ஸ் இருக்கு. இதை ஏன் சொல்ல வரேன்னா, சிங் சாரை கத்தியால குத்திட்டு ஓடினவனோட முடியும் ஹோட்டல் வாசல்ல வச்சு ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான் பாருங்க, அவன் முடியும் ஒரே கலர் தாம்மா. சஞ்சீவ், நீ என்னப்பா சொல்ற? ஆமாம்மா, சிங் சாரை கத்தியால குத்துனவன் கண்டிப்பா என் கூட ஹோட்டல் வாசல்ல சண்டை போட்டா பாருங்க, அவன்தாம்மா. என்ன ஸ்ரீஜா, நம்ம பக்கம் அடிச்சுக்கிட்டு இருந்த காத்து லக்ஷ்மி வந்த உடனே அபி சஞ்சீவ் பக்கம் திரும்பி வீசுது. என்ன ஆச்சு? ஏன் இத நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லல? கோர்ட்ல சொல்லிருக்க வேண்டியதானே? நான் சொல்ற எதையுமே யாருமே காது கொடுத்து கேட்கவே மாட்டேறாங்களேம்மா. நான் எப்படி சொல்றது? இத பாரு, அவன் ஒரு நிமிஷம் இங்க பாரு. சஞ்சீவ், இது போதும், நீ கவலைப்படாத. நான் உன்னை காப்பாத்துறேன், நீ போ. சரிம்மா, நான் வரேன் அபி. சஞ்சீவ், இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அபி, நாம அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சிட்டா சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து ஈஸியா காப்பாத்திடலாம். அபி, அந்த ஹோட்டல் வாசல்ல கண்டிப்பா சிசிடிவி கேமரா இருக்கும். இப்போ சஞ்சீவ் சொல்றபடி போலீஸ் ஆபீசரை கொலை பண்ண வந்த அந்த கொலைகாரன் அங்க வந்திருந்தானா கண்டிப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கும். நீ என்ன பண்றனா, உடனே ஹோட்டலுக்கு போ, சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ வாங்கு. அதுல மட்டும் அவனுடைய முகம் ரெக்கார்ட் ஆயிருந்துச்சு,
அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் வேற ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே எனக்கு கால் பண்ணு, சரியா? சரிங்க சரி, நீ போ. என்ன ஸ்ரீஜா, கூட்டு புழு குளவியா மாதிரி பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அபி கையில மட்டும் சிசிடிவி ஃபுட்டேஜ் சிக்கிடுச்சு. அந்த கொலைகாரனை ஈஸியா கண்டுபிடிச்சு சஞ்சீவை ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாங்க. சஞ்சீவ் மட்டும் வெளியே வந்துட்டா நம்ம பாடு திருவோடுதான். இல்லம்மா, நான் அப்படி விட மாட்டேன். சிசிடிவி ஃபுட்டேஜ் அவ கையில கிடைக்க நான் விட மாட்டேன். சொல்லுங்க மேடம். எங்கடா இருக்க? நானா ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் மேடம். நான் சொல்ற மாதிரியே செய். என்ன மேடம் சொல்றீங்க? அபி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுக்க எங்க ஹோட்டலுக்கு போயிட்டு இருக்காங்களா? ஆமா, அபி போறதுக்கு முன்னாடி நீ அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ஃபுட்டேஜை அழிச்சிரு. சரிங்க மேடம். ஏய், சொல்லுங்க மேடம். ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஃபுட்டேஜ் அழிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்து என்கிட்ட கொடுத்துரு. புரியுதா? சரிங்க மேடம். நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ஏன் ஸ்ரீஜா ரூம்பா கிட்ட ஃபுட்டேஜ் கேட்ட? ஆமா, அபி அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கணும். அப்பதான் அவனை நம்மளுக்கு ஏத்த மாதிரி மாத்த முடியும். சரி சரி, வா ஹோட்டலுக்கு போலாம். வா. மேனேஜர் உள்ள இருக்காரா இல்லையான்னு தெரியலையே. நல்ல வேலை மேனேஜர் இல்ல. அப்பாடா. மேனேஜர் பாத்ரூம்ல இருக்காரா? அவர் வர்றதுக்குள்ள வேலையை முடிச்சிடணும். ஃபுட்டேஜ் எந்த டேட்ல இருக்கும்? 31. ஐயோ, போன் அடிக்குது. இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். பாடா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். எஸ் மேடம், சொல்லுங்க. நான் மேனேஜரை பார்க்கணும். 1 செகண்ட். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. மேனேஜர் சார், அபி மேடம் உங்களை பார்க்க வந்திருக்காங்க. வர சொல்லுங்க. ஓகே சார். மேடம், நீங்க உள்ள போய் பாருங்க. தேங்க்யூ. சார், வணக்கம் சார். எஸ் மேடம். சார்,
சிங் சார உங்க ஹோட்டல் வாசல்ல வச்சு ஒருத்தன் கத்தியால குத்த வந்தான்ல, ம் சஞ்சீவ் கூட சிங் சார காப்பாத்தினாரு. எஸ், அதுக்கு என்ன மேடம்? எனக்கு யாரு சிங் சார கத்தியால குத்த வந்தாருன்னு தெரியணும். அது உங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருக்கும்ல சார், அதை நான் பார்க்கணும் சார். 1 செகண்ட் மேடம். சார், மார்ச் 31 பாருங்க. தானே சார்? சாரி மேடம், அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எப்படி அழிஞ்சதுன்னே தெரியல. அந்த வீடியோ மட்டும் எப்படி சார் காணாம போகும்? அது எப்படி எரேஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல மேடம். தேங்க்யூ சார். ம் ஓகே மேடம்.